எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த தளபதியோட லாஸ்ட் மூவி ஜனநாயகனோட ட்ரைலர் வந்து நேத்து ரிலீஸ் ஆயிருச்சு. என்னடா அது கேசரி படத்தோட ரீமேக் அப்படின்னு பார்த்தா அச்சு வினோத் பிரியாணியே செஞ்சு வச்சிருக்காருங்க. ட்ரைலர் சும்மா தாறு மாறு வேற லெவல்ல இருக்கு. மனுஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க அரசியலை பத்தி பேசியிருப்பாருன்னு பார்த்தா அரசியலே படமா எடுத்து வச்சிருக்காருங்க. ஆமாங்க, ட்ரைலரோட ஸ்டார்டிங்ல அந்த யானை காலை தூக்கிட்டு நிக்கிறதா இருக்கட்டும், தலைவன் வந்து பிளாக ரிலீஸ் பண்றப்பே வந்து அந்த தீமை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு, அப்படியே ரீமேக் பண்ணிருக்காங்க. ஒன் பை ஒன்னுங்க படத்துல வந்து என்னடா இது, இன்னும் 3 மாசத்துல இருந்து எலெக்ஷன் இருக்கு, படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, அதுக்குள்ளேயே படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க, தலைவர் வந்து எப்படா வந்து தளபதி வந்து எப்படா வந்து ஷூட்டிங்க்கு எல்லாம் போனாரு, ஃபுல்லா அரசியல் அதனடா இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரம் பார்த்தா தலைவன் வந்து படம் ரிலீஸ் ஆகுறதே வந்து அரசியலுக்காக தான், எலெக்ஷனுக்காக தான். இதுக்கப்புறம் தலைவனுக்கு வந்து பிரச்சாரமே தேவையில்ல போல, அந்த அளவுக்கு வந்து படம் ஃபுல்லா வந்து அரசியல வந்து பிச்சு எடுத்திருக்காரு அச்சு வினோத். கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து அங்கங்க வந்து கதைக்காக வந்து சில எலமெண்ட்ஸ் வந்து சேர்த்திருக்காங்க. மமிதா பஜ்வா இருக்கட்டும், தளபதியோட வந்து பொண்ணோட ரோல்ல வந்து நடிச்சிருக்காங்க. சோ வந்து ட்ரைலர் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா வந்து அரசியலை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நிறைய டைலாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வரீங்கன்னா வந்து மக்களுக்கு சேவை செய்யுங்கடா, கொலை பண்றதுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கும் வராதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி எப்போதுமே அவரோட ஐகானிக் சிக்னேச்சர் டைலாக சொல்லுவாரு. பட் இந்த இடத்துல வந்து சொல்றாரு ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஒரு போன்ல வந்து தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லி வரும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா டிவிகே அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான். ஸோ ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தளபதியோட அரசியல் பயணத்தை பத்தி மட்டும் தான் பேசியிருக்காங்க. லாஸ்டா நடந்த கரூர் இன்சிடென்ட் வரைக்குமே ஏதோ ஒரு மெசேஜை பாஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. இதை தாண்டி வந்து ஏதோ மிலிட்டரி ஓரியன்டா வந்து, அதாவது வந்து ஒரு ஸ்டேட் மாதிரியான பிரச்சனை இல்லாம ஒரு இந்தியாவுக்கே ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரி ஒரு சில சீன்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. சோ ஒட்டு மொத்தத்துல வந்து இது கேசரி கிடையாது. தலைவன் வந்து ஹெச் வினோத் வந்து பங்கம் பண்ணிட்டாரு, தெறிக்க விட்டாருன்னு தான் சொல்லணும். ஜனநாயகன் ட்ரைலரை பத்தி நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பை.